श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री उवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन அருளிச் செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி அனுபவித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் சுவாமி தேசிகன் அங்கே ரொம்ப அழகாக அந்த மலையிலும் வனத்திலும் அந்த செடி கொடி மரங்கள் மேகம் எல்லாத்தையும் எதை பார்த்தாலும் அவருக்கு கண்ணனுடைய ஞாபகமாகவே இருந்து அந்த மாசற்ற தேசிகன் மரங்களுக்கு வெப்பம் தணியும் அளவுக்கு கண்ணீர் சிந்தினார். அப்படியே கண்ணனை நினச்சி கண்ணீர் சிந்தி மயக்கமடைந்து சரிந்தார். பிறகு சற்று நேரத்தில் கண் விழித்து உணர்வு பெற்று எம்பெருமானை உரத்த குரலில் இனிமையாக பிரார்த்தித்தார்னு அனுபவித்தோம். என்ன பிரார்த்திக்கிறார் அப்படின்றது 294வது ஸ்லோகம். பாலமுகுந்த யசோதா நந்தன தீனாவன தயாளோ சுந்தரித நந்த மந்திர தாரித தைதேய பிருந்த பாஹீதி. பாலமுகுந்த யசோதானந்தன தீனாவன தயாளோ சுந்தரித நந்த மந்திர தாரித தைதேய பிருந்த பாஹீதி. ஹே பாலமுகுந்தா, ஹே யசோதை மைந்தா, ஹே எளியோரின் இயலாதவர்களின் ஆக்கிஞ்சன்யர்களின் ரட்சகனே, தயாளோ பரமதயாளுவே, தயாநிதியே, கருணை உள்ளம் கொண்டவனே, சுந்தரித நந்த மந்திரா, கோபிகைகள் சூழ்ந்த நந்தவனத்தை அழகுபடுத்துபவனே. அதாவது கோகுலத்தில் நந்தகோபரின் நந்தவனம், அந்த நந்தவனத்தை கோபிகைகள்லாம் சூழ்ந்து அந்த நந்தவனத்தையே அழகுபடுத்துபவன். நந்தவனம் ஏற்கனவே அழகு, இன்னும் அழகுபடுத்துபவன். தாரித தைத்தேய பிருந்தா, அசுரர் கூட்டத்தை ஒழித்து கட்டுபவன். பாஹீதி, பாஹிமாம், அடியேனை ரட்சித்தருள வேண்டும். கோகுலத்தில் கிருஷ்ணன் பாலகுமாரன், குட்டி கண்ணன், பாலமுகுந்தன். இந்த இடத்துல ரொம்ப அழகாக சுவாமி தெரிவிக்கிறார். அபிதி ஸ்தவத்திலையும் இதே மாதிரி ரமாதயித ரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணு ஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண இதீவ சுபதானிய படத்தி நாம தேயானித்தே நதஸ்யமவசியதா நரகபாத பீதி குதான்னு அங்கே நாம சங்கீர்த்தனம் ரொம்ப அழகாக ரமாதயித ரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண என்று அனுபவிக்கிறார். அங்கே ரமாதயித லக்ஷ்மி பதே, அதுவும் ஆச்சரியமான வியாக்கியானம் இதுக்கு. அந்த பகவன் நாமாக்களை பெருமாள் திருநாமங்களை சொல்வதே அர்த்தானுசந்தானம் இல்லைனாலும் பயத்தை நீக்கும். எந்த பயத்தையும் இந்த நாமங்களை மங்களம் சொல்பவன் யமன் கையில் அகப்பட மாட்டான்னு தேசிகன் அங்கே சொல்கிறார். அதே மாதிரி இங்கே பாலமுகுந்த யசோதானந்தன தீனாவன தயாளோ சுந்தரித நந்த மந்திர தாரித தைத்தேய பிருந்த பாஹீதி. அதுவும் 6 பேர் இங்கே. பாலமுகுந்தா அப்படின்னா அந்த 7 உலகத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள் அடக்குபவன். ஆலமா மரத்தினிலை மேலொரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினனையான். 7 உலகங்களையும் தன் வயிற்றில் அடக்குபவன் பாலமுகுந்தன். யசோதா நந்தன, அந்த யசோதை கிட்ட சர்வேஸ்வரன், சர்வஜன், சர்வசக்தன் ஒரு வெண்ணையை திருடினான்னு அவ கையில் மாட்டிண்டு அழுத கண்ணும் கெஞ்சிய துடிக்கும் வாயும் அப்படியே கையை கூப்பிண்டு கண்ணில் தார தாரையாக ஜலம் குளம் கட்டுறது.
அந்த தாம்பு கயிறை எடுத்து இருக்க அவனுடைய இடுப்பில் கட்டினாலாம் உரலுடன். அது யசோதா நந்தன. அவனுடைய சௌலபியத்தின் எல்லை நிலம், சௌலபிய காஷ்டம், சௌசீல்ய காஷ்டம். தீனாவன, அந்த காளிங்க நர்தனம். காளிங்கன் எவ்வளவு விஷமுடைய பாம்பு, அதை விரட்டியவன், அது மேலே நடனமாடினவன். நாதாயைவ நமப்பதம் பவத்துன சித்திரை சரித்திர கிரமைகின்னு அந்த இடத்துல காளிங்க நர்தனத்தை எடுக்கிறார் வேதாந்த தேசிகன். தயாளு, பரமதயாளு. எப்படி குச்சேலன் அவனை குபேரன் மாதிரி ஆக்கிட்டான் குச்சேலன். சுந்தரித நந்த மந்திர, கோபிகைகள் நடுவில் அவன் மாதவனாய் நடனமாடினான் நந்தனின் நந்தவனத்தில். தாரித தைத்தேய, சகடாசுரன் போன்றவர்களை கொன்றான். அப்படிப்பட்டவன் அடியேனையும் ரட்சித்துள்ள வேண்டும் என்கிறார். எப்படி ஆறு பேரும் ரட்சிக்கிறது தான். ஏன்னா உலகத்தையே ரட்சிக்கிறான் வயிற்றுக்குள் வைத்து. என்ன ரட்சிக்க, என்னையும் ரட்சிக்கணும். எவ்வளவு யசோதைக்கு கட்டுப்பட்டு உரலுடன் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னை காப்பாற்றணும். அசுரர்களை கிழிப்பவன் என்னை காப்பாற்றணும். பரம சௌலபிய சௌசீல்யன், எங்களுக்காகவே அவதாரம் பண்ணாய். அதுவும் பசு கூட்டங்களுக்கு நடுவில், கோபிகைகளுக்கு நடுவில் பிறந்தாய். அப்படி வந்தவன் என்னை காப்பாற்ற, நிச்சயமாக என்னை காப்பாற்றாமல் விட மாட்டாய். ஆனால் அவ்வளவு சௌலபிய சௌசீல்யன் நீ. இப்படி அனுபவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் இந்த ஸ்லோகத்துக்கு. அடுத்த ஸ்லோகத்தில் துங்கதர ஸ்ருங்க நிபதத் ஜர லக்னாக்ரம் சமீக்ஷசால தரும் கங்கா பூராகலிதம் சரணம் த்ரைவிக்ரமம் தத்யௌ. துங்கதர ஸ்ருங்க நிபதத் ஜர லக்னாக்ரம் சமீக்ஷசால தரும் கங்கா பூராகலிதம் சரணம் த்ரைவிக்ரமம் தத்யௌ. இது ஒரு அழகான என்ன சொல்கிறது, வர்ணனை. இதை நம்ம இமேஜின் பண்ணணும். ஒரு பெரிய சால மரம், ரொம்ப டால். அது ஒரு மலை உச்சியின் பக்கத்தில் இருக்க அந்த சால மரம். அந்த சால மரத்தினுடைய உச்சி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மலையின் உச்சியிலிருந்து வரும் நீர்வீழ்ச்சி அந்த மரத்தின் உச்சியில் படுறது. அதாவது மலையின் உச்சியிலிருந்து வரும் வாட்டர் ஃபால்ஸ், அந்த நீர்வீழ்ச்சி இந்த மரத்தின் உச்சியில் படுறது. இதுதான் சீன். இதை வேதாந்த தேசிகன் பார்க்குறான். அது பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த மலையில் இருக்கிற அந்த உயர்ந்த சால மரத்திலிருந்து அந்த மலையின் உச்சி, அந்த சால மரத்தின் உச்சியில், அந்த மலை உச்சியிலிருந்து சிகரத்திலிருந்து வழும் ஓடை இந்த மரத்தின் உச்சி தொட்டு கொண்டிருக்கிறது. அதை பார்த்த தேசிகனுக்கு இந்த மலை உச்சி இருக்க, அது பிரம்மாவுடைய கமண்டலு மாதிரி தெரிஞ்சுது அவருக்கு. இந்த சால மரத்தினுடைய உச்சி இருக்க, அது திரிவிக்ரமனுடைய கால் கட்டை விரல் போல தோன்றியது வேதாந்த தேசிகனுக்கு. அந்த மலையிலிருந்து வரும் நீர்வீழ்ச்சி கங்கா ஜலம், அந்த கமண்டலிலிருந்து வரும் ஜலம், அந்த கால் கட்டை விரலை பிரம்ம கடிகின பாதமோன்னு அதை பாத்தியம், அதை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பிரம்மன் அந்த பாதத்தை சோதித்தான், கழுவினான். பிரம்ம கடிகின பாதம், அந்த உடனே பாத்தியம், அந்த கட்ட விரலுக்கு திருமஞ்சனம் பண்ணான். அதை அப்படி கொட்டித்து அந்த என்டையர் ட்ரீ, சால மரம் அவருடைய பெரிய திருப்பாதம் போல இருக்கான். திரிவிக்ரமனுடைய திருப்பாதம், அது உயர எழுந்த திருப்பாதம். ஆழியழ சங்கும் வில்லுமெழன்னு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி அப்படியே எழுந்தது அந்த திருப்பாதம். ஸோ
கங்கா நதியின் பிரவாகத்தால் தழுவப்பட்ட எம்பெருமான் திருவிக்கிரமனின் பெரிய திருப்பாதத்தின் தியானத்தில் ஆழ்ந்தார் சுவாமி. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். வேதாந்த தேசிகன் அதை அனுபவிச்சிருப்பார். அந்த அனுபவம் சுவாமி தேசிகனே இங்கே இப்போ கோபாலாரிய மகாதேசிகனாக அவதரித்து இதை இந்த கவிதை வடிவில் நாம் அனுபவிக்க, நாம் இதில் ஆழங்கால் பட நமக்கு ஒரு பாக்கியம் கிட்டியிருக்கிறது. ஸோ ரெண்டுமே, அந்த மரமும் பெருசு உயரம், அதே மாதிரி பெருமாளுடைய திருவடியும். இப்படி அவர் தியானித்தாராம். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில், ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அந்த காட்சி, கவின்மிகு காட்சி, அந்த காட்சியின் வர்ணனை, அது வேதாந்த தேசிகனுக்கு எப்படி புலப்படுகிறது, அவர் வேதாந்த தேசிகனுக்கு புலப்படுவது கோபாலாரிய மகாதேசிகன் திருவுள்ளத்தில் அது வந்து அதை அழகான கவிதையாக, அழகான இப்படி ரொம்ப ஆச்சரியமாக ஸ்லோகமாக, காவியமாக நமக்கு வடித்து கொடுத்திருக்கிறார். திரியுகாலம்பாம் ககனே திதரீஷந்தீம் பிரபாதமாலோக்ய மர்க்கடமாலாம் தத்யா அப்தா வா பத்தசேதுகம் ராமம். திரியுகாலம்பாம் ககனே திதரீஷந்தீம் பிரபாதமாலோக்ய மர்க்கடமாலாம் தத்யௌ அப்தா வா பத்தசேதுகம் ராமம். வானத்தில் குரங்குகள், பெரிய 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 உயரமான மரங்கள், இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு குரங்கெல்லாம் தாவறதான். தாவி அதுக்கு நடுவில் ஓடைகள், அதுக்கு நடுவில் ஓடின்னு இருக்கு அருவி. அங்கே வந்து அருவி கொட்டுறது. இந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது, அருவிக்கு அந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு குரங்குகள் தாவுகிறது. இது மலையில் சாதாரணமாக ஏற்படும் விஷயம். அதை பார்த்ததும் சுவாமி தேசிகனுக்கு சேது சமுத்திரத்தில் அணை கட்டிய ஸ்ரீராமரை தியானித்தார். என்ன கனெக்ஷன்? அதுதான், அங்கே ராமன் சேது பந்தனம் பண்ணார் கடலில். அது எப்படி பண்ணார்? அந்த சுக்ரீவன், ஹனுமான், இந்த எல்லா குரங்கினத்தினோட சேர்ந்து அந்த கடலில் சேது பந்தனம் பண்ணி அங்கே சமுத்திரத்தில் அணை கட்டிய அந்த ஸ்ரீராமனை தியானித்தார் என்கிறார். அதாவது 2 இன்ச்சு, ஒன்று திருமலையில், இன்னொன்று ராமாயணத்தில். திருமலையில் பார்த்தத உடனே ராமாயணத்து ஞாபகம் வருது அவருக்கு. இந்த வாட்டர் ஃபால், அந்த அருவி கொட்டுறது, அது வந்து அவருக்கு சமுத்திரம் போல இருந்தது. ரெண்டுமே கிராஸ் பண்ணுறது இந்த குரங்குகள். இங்கேருந்து அங்கே தாவணும், அங்கேயும் போகணும், இங்கேருந்து லங்கைக்கு போகணும். ரெண்டுத்துலேயுமே குரங்குகள் இருக்கு. அப்புறம் ரெண்டுமே பிரிட்ஜு கட்டினது. இது இங்கே எப்படி பிரிட்ஜு கட்டுறதுன்னா, ஒன்று அப்படி பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு அந்த பக்கம் போயிடுது. அதனால தான் திரியுகா ஆலம்பனம். ஒரு பக்கம் ஒரு மரம், அருவிக்கு இந்த பக்கம் ஒரு மரம், அந்த பக்கம் இன்னொரு மரம். இந்த பக்கம் சமுத்திரக்கரை, அந்த பக்கம் லங்கை. அதனால் குரங்குகளுக்கு அந்த சேது பந்தனம் கட்டினது ஈஸியாக கிராஸ் பண்ணிடுது. இங்கேயும் குரங்குகள் பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணிடுது. அதனால தான் தேசிகனுக்கு ராமன் ஞாபகம் வந்துதான். குரங்குகளை பார்த்த உடனே அந்த வாட்டர் பாடி, அந்த அருவியை பார்த்ததும் அவருக்கு சேது பந்தனம் ஞாபகம் வந்துடுது. இதே ஆச்சரியமான அனுபவம். அடுத்ததில் புத்திரை சகிதாம் சாரக கும்பதராம் வீக்ஷ சுந்தரீம் சபரீம் அமிர்ததரம் விருத்தமமைர் தேவம் விருத்தமமரை தேவம் சஸ்மார மோகினி ரூபம். புத்திரை சகிதாம் சாரக கும்பதராம் வீக்ஷ சுந்தரீம் சபரீம் அமிர்ததரம் விருத்தமமரை தேவம் சஸ்மார மோகினி ரூபம். பெருமாள் மோகினி அவதாரம் தேசிகனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. எப்படி மோகினி அவதாரம் இங்கே வருது அப்படின்னா, அங்கே
அந்த திருமலை காடு, மலையில் இருக்கிற அந்த காடு, அந்த காட்டில் காட்டு குறவர்கள்லாம் இருக்கா, காட்டுவாசிகள், மலைவாசி குறவர்கள். அந்த குறவர்கள் கூட்டத்தில் ஒரு அழகிய இளம் பெண் ஒருத்தி இருந்தான். அந்த குறத்தி ஒருத்தி. அவள் தன்னுடைய குழந்தைகளுடன் ஒரு தேன் ஜார், ஹனி ஜார், தேன் குவளை, அதை எடுத்துட்டு ஏந்தியபடி அந்த குவளையை தன்னுடைய தோள்லையோ கையிலையோ சுமந்தபடி வந்து கொண்டிருந்தார். அதை வேதாந்த தேசிகன் பார்த்தார். இந்த குறத்தி காட்டுவாசி, மலை ஜாத்தியை சேர்ந்தவள் தன்னுடைய குழந்தைகளுடன் கையில் தேன் குவளையை எடுத்துட்டு வரா. உடனே அவருக்கு தேவர்களால் சூழப்பட்ட எம்பெருமானின் மோகினி அவதாரம் நினைவுக்கு வந்தது. அதாவது அமிர்தம் கிடைச்சதும், அந்த பார்க்கடலை கடைந்த அமிர்தம் வந்ததும், அதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போட்டி, அந்த அமிர்தத்தை யார் எடுத்துக்கணும்னு. உடனே பெருமாள் என்ன பண்ணார், உடனே மோகினி அவதாரம் எடுத்தார். அழகான சுந்தர ரூபம், ஒரு பெண்ணாக வடிவெடுத்து அசுரர்கள் அவர்களை மயக்கி, அவளுடைய அழகில் அவர்கள் மயங்கி பின்னாடி போய், இவர் மோகினி தேவர்களுக்கு அந்த அமிர்தத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டான், கொடுத்துட்டான். அந்த அவதாரம், மோகினி அவதாரம் வேதாந்த தேசிகனுக்கு ஞாபகம் வந்துதான். இந்த பெண் தேன் குவளையை எடுத்துன்னு வர்றது ஆச்சரியமான அனுபவம். அடுத்தது, இந்த நகர கைரிக நரதாரித பரசும் துவச்சிஷ்டமத பூர்ஜம் ராமமிவ ராஜவர்ச்சச சம்பிருக்த பிரம்மவர்ச்சசமபஷ்யத். இந்தனஹர கௌரி கனர, இந்தன அப்படின்னா வுட், மரம். இந்தனஹர கைரிக நரதாரித பரசும் துவச்சிஷ்ட மத பூர்ஜம் ராமமிவ ராஜவர்ச்சச சம்பிருக்த பிரம்மவர்ச்சசமபஷ்யத். மலைவாசி ஒருவர் விறகு எடுத்துன்னு வரத்துக்காக ஒரு கையில் கோடாரி எடுத்துட்டு போய் அந்த பூர்ஜம் அப்படின்னு ஒரு மரம், புர்ஜ மரம், அது காகித மரம். அந்த மரத்தில் மரப்பட்டைகள்லாம் நிறைய இருக்கும், அதை வச்சுன்னு காகிதமெல்லாம் பண்ணலாம். அந்த மரப்பட்டைகளை நிறைந்திருப்பதை அவர் பார்த்தார். அந்த பட்டையெல்லாம் நமக்கு விறகுக்கு யூஸ் ஆகும், ஃபியூவல் பண்ணுறதுக்கு, அடுப்பேற்றுறதுக்கு யூஸ் ஆகும்னு அந்த 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 கோடரியை அந்த மரத்து மேலே போட்டார். அந்த கோடரியை எடுத்துன்னு வந்ததை பார்த்த உடனே ராஜபலமும் பிராமண விவேகமும் கலந்த பரசுராமரை தரிசிப்பது போல உணர்ந்தார் தேசிகன். அந்த மரத்து மேலே இருக்கிற கோடாரியை பார்த்ததும், அந்த அழகான ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த மரத்தை பார்த்ததும் அவருக்கு பரசுராமன் ஞாபகம் வந்தது, கையில் கோடாரியுடன். ஏன்னா இங்கே ரொம்ப அழகாக ரெண்டுமே டாலாக இருக்கிறது, அந்த மரமும் சரி பரசுராமனும் சரி, ரெண்டுமே இந்தனம், அதாவது ஃபியூவல். ஒன்று அந்த எரிவாயு, அந்த எரிபொருள், அதுக்காக அந்த பட்டை. பரசுராமனும் ஃபுல்லாக எரிஞ்சின்னு இருந்தார், உள்ள ஆங்கர், கோபம். ரெண்டுமே மலை, அதாவது பரசுராமனும் மலையில் இருந்தார், இந்த மரமும் மலையில் வளர்வது. ரெண்டுமே தாரித பரசு, அதாவது ஒருத்தர் அந்த 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 கோடரியை இந்த மரத்தில் ஒருத்தர் வைத்திருக்கிறார். பரசுராமனும் அந்த அந்த கோடரியை தன்னுடைய தோளில் வைத்திருக்கிறார். இதில் நிறைய பார்க் இருக்குது, அதாவது பட்டையாக அதில் என்ன சொல்கிறது, அந்த தண்டில், மரத்தோட தண்டில் பட்டையாக இருக்குது பார்க். பரசுராமனுக்கும் அந்த அந்த மான் தோல், அப்புறம் அந்த அந்த யஜ்ஞோபவீதம், இந்த மாதிரி மேலே இருக்குது தோல். ஸோ ஏன்னா அவர் வேதிக் ஸ்டடி படித்த ஒரு மாணவர். அதனால் ராஜபலமும் இருந்தது, பிராமண விவேகமும் இருந்த அந்த பரசுராமனை அந்த மரப்பட்டைகள் நிறைந்த மரம் போல அதை பார்த்ததும் அந்த மரத்தின் தரிசனம் அவருக்கு பரசுராமன் ஞாபகம் வந்தது அப்படின்னு. ரெண்டுமே பல தேஜஸாக இருக்குது. அந்த மரமும் ஆச்சரியமாக
பெருசா அழகா இருக்க அந்த புர்ஜ மரம். பரசுராமனும் ஆச்சரியமாக தேஜஸ்வியாக இருக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.